என் வீழ்ச்சி அவருக்கு தெரியுமா தெரியாதா? சத்தமா சொல்லுங்க, என் வீழ்ச்சி தெரியுமா தெரியாதா? சொல்லுங்க, தெரிந்தே என்னை உயர்த்துகிறார். சொல்லுங்களேன், என் வீழ்ச்சி அவருக்கு தப்பு பண்ணாலும் தெரியுமா தெரியாதா? தெரிஞ்சே என்ன உயர்த்துறாரு. எவ்வளவு பெரிய ஆண்டவர்! கைதட்டி ஆமென் சொல்லுங்க. தப்பு பண்ணுவான், தெரிஞ்சே தான் உயர்த்தி வச்சிருக்கிறாரு. நான் வேலை கொடுப்பேன், ஆனா சபைக்கு வர மாட்டான். தெரிஞ்ச வேலை கொடுக்கிறாரு. வேலை தருவேன், ஆனா அவன் பைபிள் படிக்க மாட்டான், ஜெபம் பண்ண மாட்டான், கை தட்ட மாட்டான், ஆராதிக்க மாட்டான். அவன் எதுக்கு வேலை கொடுக்கிறாரு? மேல நம்பிக்கை வச்சிருக்கிறார். இனியாகிலும் நீ வேறு பற்றி கொள்ளுங்க. எல்லாம் சொல்லுங்க, வேறு ஒழுங்கா இல்லைன்னா சோதனை தானா வந்துடும். இல்ல பாஸ்டர், ஒரே சோதனை பாஸ்டர், ஒரே சோதனை. நான் தேடி போறேன், அது எனக்கு தேடி வருது, வேறு ஒன்று தேடி வர. ஆமென். பேய்க்கு என் பலமும் தெரியும், என் பலவீனமும் தெரியும். சொல்லுங்க, சொல்லுங்க, எனக்குள்ளே வேறு ஒழுங்கா இருந்தா சோதனை வராது, நெருக்கம் வராது, கவலை வராது. சத்தியமா சொல்லுங்க, சிறுநறி வராது, குடிநறி வராது. அதுக்கு மேலாக என் வாழ்க்கையில மகிமை வரும். சொல்லுங்க, மகிமை வரும். அதுபோல செழிப்பு வரும். இரண்டாவது, மூணாவது என்னங்க? புது பலன். என் நாட்கள் பெருகும். ஆமா, ஆஸ்பத்திரிக்கும் நீங்க செலவு பண்ணவே மாட்டீங்க. என்ன சொல்ல மாட்டீங்க? அல்லேலூயா. புது பலன். அவர் சொல்றாரு, என் வில் என்ன கண்டுதான் வில்லு வரும், ஆனா வில் உங்களை மேற்கொள்ள முடியாது. சொல்லுங்க, என் வில் அது புது பலன் கொண்டது. அது கத்தரியுமா? யூ வில் ஓவர்டேக். எல்லாம் சொல்லுங்க, கரங்களை பேசுறதுங்க, புது பலன். சுத்தமா சொல்லுங்க. வேர் தெரியாது, ஆனா பலன் தெரியும். புரியுதா? வேர் தெரியாது, ஆனா மகிமை தெரியும். இப்ப கர்த்தர் ஒருத்தர் மையப்படுத்தும் தெரியுமா தெரியாதா? மோகன் சி, ஃபாதர், இவங்களெல்லாம் பால் தினகரன், டிவிஎஸ், இவங்களை கர்த்தர் மையப்படுத்துறாரு. என்ன காரணம்? ஆமென். அது யாருக்குமே தெரியாது. என்ன சொல்லுங்க, என் வேர் யாருக்கும் தெரிய வேண்டாம், ஆனா ஒரு நாள் என் மகிமை வெளிப்படுத்தும். சொல்லுங்க, மகிமை வெளிப்படுத்தும். சொல்லுங்க, ஐயோ என்னை யாருமே பாராட்டி, என்னை யாருமே பாராட்டி தேவையில்லை. என் மகிமை செழிப்போம். என் நாட்கள் எப்படி இருக்கும்? மனலத்தனையா இருக்கும். உஷ்ணம் வரும், வருத்தம் வரும், அப்புறம் தாட்சி வரும், ஆனால் இல்லாம போயிடும். நான் சொல்ற வார்த்தை நம்புறீங்க? சொல்லுங்க, எனக்குள்ளே வேர் கொள்ளாத காரணத்தினால், ரொம்ப தாழ்மையா சொல்றேன், rooted in God. ஆண்டவர் வசனத்துல நீங்க பிடிச்சுக்கிட்டீங்கன்னா, ஆண்டவரை மட்டும் பிடிச்சுக்கிட்டீங்கன்னா, உங்க வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கும். மகிமையா இருப்பீங்க, மகிமையா வாழ்வீங்க, நாட்கள் பெருகும், ஆயுசு வருஷங்கள்